வேல்முருகன் ஒரு பொட்டென்ஷியல் அலை. கடந்த காலத்தில் இவர்கள் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம், அரசின் மீது கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் சமயத்தில் வில்லிவாக்கம் எம்எல்ஏ திரு ரங்கநாதன் என்று நினைக்கிறேன், ஸ்பீக்கர் சேர்ல இல்ல சபாநாயகர் சேர்ல எல்லாம் போய் உட்காந்து கலெக்டர் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு தெரியும் சார். ஞாபகம் இருக்கா? ஏடிஎம்கே வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. என்ன நேத்து வந்து கொஞ்சம் முழக்கம் போட்டாரு ஒரு அண்ணன் வேல்முருகன், கரெக்டா? அதுக்கு ஒரு முதல்வர் வந்து அதிக பிரசங்கத்தனமா நடந்துக்கிற நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லாமாப்பா? கூடவே இருக்காருல்ல. நீங்க பண்ற எவ்வளவு அயோக்கியத்தனங்கள் எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, இல்ல அவர் நேராவே சொல்லிட்டாரு, உள்ள விடுங்க நான் ராஜாமா விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு வேல்முருகன். இப்படி பேச வேண்டிய தேவை என்னப்பா வந்துச்சு சொல்லுப்பா, நீ எனக்கு சொல்லு. அவர் சொல்லிட்டாருங்க சார், சேகர் பாபு அன்னைக்கு காலையிலேயே சொல்லிட்டாராம், கூட்டணியில இருந்து போறதா இருந்தா போயிட்டு போட்டா நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஒருமையில் பேசினார் வேல்முருகனே அப்படின்னு வேல்முருகனே வந்து ஒரு நேர்காணல சொல்லிருக்காரு. நான் வந்து ஒருமையில பேசினாரு சேகர் பாபு. கூட்டணி கட்சிமா பிஎம்கே இல்லாததை நீங்க வேல்முருகனை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணீங்க, கரெக்டாப்பா? ஆமா சார், அவர் டிமாண்ட் வச்சது வந்து எனக்கு என்னன்னா, என்ன பேச அனுமதிக்கல, நான் போய் லைக் சபாநாயகர் முன்னாடி பேசணும், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு. அவ்வளவுதான். பர்மிஷன் கூட போடல. இவங்க திமுக என்ன பண்ணாங்கன்னா, அந்த 2016 அந்த ஆட்சியில தனபல எந்திரி சொல்லிட்டு அந்த சேர் எடுத்து தூக்கி போட்டாங்க, சுத்திரி நின்னுக்கிட்டாங்க, அங்க இருக்கிறது எல்லாம் அடிச்சு காலி பண்ணாங்க. அந்த வீடியோ வேணா நம்ம இருக்கு இல்ல நாமளே போட்டுருவோம். இப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றது, அது அதிக பிரசங்கி கிடையாது. என்ன அதிக பிரசங்கத்தனம் பண்ணிட்டாரு அவர்? ஒரு மூத்த உறுப்பினரியா, இதோட 3rd டேர்மோ 4th டேர்மோன்னு நினைக்கிறேன் அவரு வேல்முருகன். அவருக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு. சோ இன்னைக்கு நீங்க என்ன பேசினாலும் நாங்க பிரச்சனை பண்ண போறோம்ன்ற ஒரு முடிவோட வந்திருக்காங்க.